நெக்ஸ்ட் வீக் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அதனால் பாப்பாங்களுக்கு பேகு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். போன வீக் வரைக்கும் கோயம்புத்தூர் சரியான மழை, போகவே முடியல. அதனால் இந்த வீக் கொஞ்சம் வெயில் அடிச்சங்காட்டி கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர் வரும். 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஏரியா சூப்பராக இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போவோம். போகும்போதே பாப்பாங்க வந்துட்டு எங்களுக்கு பேக் இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. சரி எனக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டவுன் ஹால் போயிட்டு அங்கே ஒரு ஹோல்சேல் கடை இருந்துச்சு. அங்கே இப்போ நிறைய பேக் இருந்துச்சு. ஆனால் பாப்பாங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் அங்கேயே தேடிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கடைக்கு போனோம். பேக் கார்னர்ஸ் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போனோம். அங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சா பாப்பாங்க கேட்குற மாதிரியே பேக் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி நாங்கள் 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு பேக் வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். காலையிலேருந்து ஒரே பசி, அதனால் சரி ஏதாவது சாப்பாடுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு போனால் செம கூட்டமாக இருந்துச்சு. ஓகே இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சது எங்கள் அண்ணன் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 3 பேரும் ஆட்டோவில் வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு 2 வீலரில் வந்துட்டார். நீங்கள் உங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.